பிறருக்கு கொடுத்து உதவுவது, தானம் செய்வது போன்ற செயல்களை குறிப்பது. ஸோ இசைப்பட வாழ்தல்னா என்னன்னா புகழோடு பெருமையோடு வாழ்வதை குறிக்கிறது. ஸோ என்ன புகழ் நமக்கு தேவை? நமக்கு எவ்வளோ கோடிக்கணக்கான பணம் கொடுத்தாலும் சரி, இல்லை சொத்து எது கொடுத்தாலும் நமக்கு அது தேவையில்லை. ஆசிரியர் சமூகம் என்ன நம்ம கேட்குறோனோ, நம்ம கிட்ட படித்த மாணவர்கள் வந்து நம்மளை மதித்து, டீச்சர் நீங்கள் வாங்க, நான் உங்களால் தான் நாங்கள் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம் அப்படின்னு அந்த பேச்சை அவங்க அந்த பேசுறதை கேட்கும்போது தான் நமக்கு அவ்வளவு ஆசையாக இருக்கும். அது எவ்வளோ பணம் கொடுத்தா கூட அந்த சந்தோஷம் நமக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது, வேறு எப்பவுமே கிடைக்காது. அந்த அந்த சந்தோஷத்தை இந்த மாணவர்கள் கொடுத்ததுக்கு அவர்களுக்கு நன்றி. ஆசிரியர்கள் தம் சொந்த பிள்ளைங்களை கூட, எங்கள் சொந்த பிள்ளைங்களை கூட சரி ஏதோ ஒன்று ரெடி பண்ணிவிட்டு நம்ம அவங்கள அனுப்பிச்சிட்டு நாங்கள் ஸ்கூலுக்கு வரும்போது இந்த ஸ்கூல் பசங்களை நான் ஒவ்வொரு பேரையும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் நமக்கு கட்டாயம் ஒரு டீச்சருக்கு ஞாபகம் வந்துக்கினே இருக்கும். இவனுக்கு எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்குறதுக்கு, அவனுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறது, அவனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம இது பண்ணுறது, இவன் நேற்றுக்கு வரலையே, ஆப்சண்ட் ஆச்சு, இன்னைக்கு எப்படி வருவானா வரலையா, என்னாச்சு அவனுக்கு. ஸோ மைண்டில் நமக்கு அந்த அந்த ஓட்டம் ஓடிக்கினே இருக்கும். அளிக்க தலைமை ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இல்லையே எதுவுமே இல்லை என்பது எனது ஒர்க் பண்ண எல்லா ஊழியர்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த அன்பான தருண